சிறிய எறும்பின் பெரிய சாதனை. ஒரு அழகான பசுமையான தோட்டத்தில் பல வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள், பறவைகள் மற்றும் பசுமையான செடிகள் இருந்தன. அங்கு சிறிய எறும்பு தன் கூட்டத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அது ஆர்வமும் புத்திசாலித்தனமும் கொண்ட எறும்பு. ஒருநாள் கருமேகம் சூழ்ந்து கனமழை பெய்யத் தொடங்கியது. தண்ணீர் முழுதும் சூழ எறும்புகளின் கூட்டம் இருக்கும் இடம் மெதுவாக தண்ணீரில் மூழ்கத் தொடங்கியது. எல்லா எறும்புகளும் பதற்றத்தில் குலுங்கின. இப்போது நாம் எங்கே போவது என்று அவை ஒருவருக்கொருவர் கேட்டன. பெரிய எறும்புகள் நாம் இங்கேயே இருக்கலாம், மழை ஓயும் வரை காத்திருக்கலாம் என்றன. ஆனால் சிறிய எறும்பு மட்டும் நாம் வேறொரு இடம் தேட வேண்டும், இல்லையெனில் இங்கு மூழ்கி விடுவோம் என்று கூறியது. பெரிய எறும்புகள், நீ ஒரு சிறிய எறும்பு, நீ எதைக் கொண்டு இப்படி பேசுகிறாய் என்று அதை முக்கியத்துவமில்லாமல் விட்டுவிட்டன. சிறிய எறும்பு மட்டும் வழியை தேடி சென்றது. அது ஒரு பெரிய மரத்தின் அடியில் புதிய பாதுகாப்பான இடம் காணப்பட்டது. ஆனால் ஒரு பிரச்சனை, அந்த இடம் மிகவும் தொலைவில் இருந்தது. எப்படி எல்லோரையும் அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வது என்று சிறிய எறும்பு யோசித்தது. உடனே அது மற்ற எறும்புகளிடம் ஓடிப்போய், நாம் இந்த இடத்திற்கு செல்லலாம், இங்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறியது. முதலில் எறும்புகள் சந்தேகப்பட்டன. ஆனால் மழை மேலும் அதிகரிக்கத் தொடங்கியதால் சிறிய எறும்பின் வார்த்தைகளை நம்ப முடிவு செய்தன. புதிய இடம் மிகவும் தொலைவில் இருந்ததால் எறும்புகள் ஒன்றாக இணைந்து ஒரு தாவரத்தின் இலைகளை ஒன்றோடொன்று கட்டி ஒரு சிறிய படகு தயாரித்தன. சிறிய எறும்பு, நாம் இந்த படகை பயன்படுத்தி செல்லலாம் என்று யோசித்தது. எறும்புகள் அந்த சிறிய படகில் ஏறி நீரின் மேல் மிதந்து சென்றன. வழியில் கடுமையான காற்று வீசியது. சில எறும்புகள் தன் சமநிலையை இழந்து தண்ணீரில் விழப்போயின. சிறிய எறும்பு அவற்றை மீட்டுக்கொண்டு அழைத்துச் சென்றது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு எறும்புகள் எல்லாம் பாதுகாப்பாக புதிய இடத்தை அடைந்தன. மழை நின்ற பிறகு அந்த இடம் அதிக பாதுகாப்பானதாகவும் உணவுகள் நிறைந்ததாகவும் இருந்தது. அனைத்து எறும்புகளும் சிறிய எறும்பின் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பாராட்டின. நீங்கள் எங்களுக்காக வழிகாட்டியாக இல்லையெனில் நாங்கள் இங்கு உயிர் பிழைக்க முடியாது என்று அது செய்த நல்ல காரியத்திற்கு பெருமையடைந்தன. பெரிய எறும்புகளும் சிறிய எறும்பின் திறமையை ஏற்றுக்கொண்டு அதை தங்களின் தலைவராக அறிவித்தன. கதையின் நற்கருத்து: நாம் சிந்தித்து செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் கடந்து செல்லலாம். அறிவும் தைரியமும் ஒருவரை சிறப்பாக்கும். மற்றவர்கள் நம்மை நம்பாவிட்டாலும் நமது திறமை நம்மை முன்னேற்றும். இதுபோன்ற மேலும் பல கதைகளுக்கு பேபி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.